ஒரு அழகான மலை பிரதேசத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். நான் வந்து ஒரு டூரிஸ்டாக தான் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போதே எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அப்போது அங்கேயே வாழ்கிற ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஒன் சச் இஸ் ரோட்ஸ் டு முசூரி பை ரஸ்கின் பாண்ட். ஹாய், ஐம் ஜனனி அண்ட் வெல்கம் டு புக்ஸ்பெக்டிவ்ஸ். ரஸ்கின் பாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் முசோரியில் வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட அழகான நினைவுகள், அவரை ரசித்து பார்த்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு இந்த புக்கில். நான் இதுக்கு முன்னாடி அவரோட ஒரு குட்டி புக் ரீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கால்ட் தீஸ் ஆர் த ஃபியூ ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ். அதில் வந்து அவரோட ஃபேவரட் திங்ஸ் பற்றி சொல்லியிருப்பார். அதை ரீட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை ரீட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ரைட்டிங் ஸ்டைல், ஹிம் ஆஸ் எ பர்சன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் லைக் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, சினிமாஸ்க்கு போகிறது, அந்த காலத்தில் அந்த கேசட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சேவ் பண்ணுறது, பிக்னிக்ஸ் போகிறது, டின்னர்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், நைட் அவுட்ஸ், பார்ட்டிஸ், கோஸ்ட் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பார். இட்ஸ் லைக் எவ்ரி திங். அவர் ட்ரெக் போனது, ட்ராவல்ஸ், மவுண்டெயின்ஸ், ட்ரீஸ், பேர்ட்ஸ், ரிவர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. இட்ஸ் ஜஸ்ட் எவ்ரி திங். இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் பீப்புள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச பீப்புள் அண்ட் பீப்புள் இன் ஜென்ரல், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ், மெமரபிள் மொமெண்ட்ஸ், இந்த மாதிரி it's just everything, you know. It's just so beautiful. And also முசோரி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 50 years பேக்லாம் இருந்திருக்காதுல்ல. ஸோ அந்த சேஞ்சஸ் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். மோர் லைக் முன்னாடிலாம் வந்து சினிமா தியேட்டர்ஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது ஷாப்பிங் மால்ஸாக மாறி இருக்கும், தென் பிக்னிக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக மாறி இருக்கிறது, அண்ட் எங்கே பார்த்தாலும் கஜ கஜான்னு டூரிஸ்ட் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த சேஞ்சஸுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் எழுதியிருப்பார். இட்ஸ் மோர் லைக் சீயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் முசோரி த்ரூ ஹிஸ் ஐஸ் அண்ட் ஆல்சோ கெட்டிங் டு நோ ஹிம் ஆஸ் அ பர்சன். ஹீ இஸ் லைக் ஓல்ட் ஸ்கூல், ஸ்லோ லிவிங், காம், கைண்ட், ஜாலியாக, நிறைய ரசனையோட, ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங் கைண்ட் ஆஃப் பர்சன். அண்ட் எனக்கு வந்து நிறைய ரிலேட் ஆச்சு அதில். அண்ட் இதெல்லாம் சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷனும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரோட்ஸ்லாம் இருக்கும்ல, ரோட்ஸ்க்கு ஒரு பேரெல்லாம் இருக்கும், அந்த பேர் வந்து யாரோடது, அவங்க யார், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். அண்ட் காட்லின்னு ஒருத்தர் இருப்பார், ஹீ பில்ட் திஸ் கங்கா கேனல், அண்ட் அதை பற்றிலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருப்பார். இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். லைக் வி கெட் டு நோ ஹிம் ஆஸ் திஸ் பர்சன், லைக் ஹவு இன்ஃபர்மேட்டிவ் ஹீ இஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ட்ராவல் பற்றி சொல்லியிருப்பார். ஒரு டாக்ஸியில் போயிட்டுருப்பார், அது ஒரு ஷேர் டாக்ஸி. ஸோ இன்னொருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இவர் எழுதின புக் இருக்கும். ஸோ பேசலான்னு நினச்சிட்டு இது என்னோட புக் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை இது இப்போ தான் நான் கடையில் வாங்கினேன் அப்படின்பாரு. லைக் ஹவு சில்லி மேன். இவர் வந்து இல்லை இது வந்து நான் எழுதின புக் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு பேச மாட்டார். அதை ரீட் பண்ணும்போது இட் லிட்ரலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் ஹவு குட் யூ டூ தட் அப்படிங்கிற மாதிரி. பட் இவர் வந்து அந்த ட்ராவல் பற்றியெல்லாம் சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி ஃபன்னியான நோட்டோட கூட முடிச்சிருப்பார். லைக் அதுலேருந்து நான் வந்து ஷேர் டாக்ஸியில் போகிறதே விட்டுட்டேன், தனியாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக முடிச்சிருப்பார். அண்ட் அவ்வளோதான், ஹீ கோஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, லைக் ஓகே, பீப்புள் ஜட்ஜ், பீப்புள் டாக், பீப்புள் என்ன வேணால் நினைக்கலாம், அதுக்காக நம்ம கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. பட் ரீட் பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தென் ஓகே, திஸ் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப டீப்பாக ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி இன்னும் 2-3 இன்சிடென்ட்ஸ் கூட வந்து இருக்கும். லைக் வேறு ஆத்தர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அவங்க கேட்ட பேர்லேயே இவரும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பாரு. ஸோ அதை வந்து அந்த ஒரு ஃபன்னி வேலை வந்து சொல்கிறது, அது ஒரு யதார்த்தமாக ஜஸ்ட் லைக் தேட் அப்படியே வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் that's the great takeaway from this book. Just be yourself. யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, யார் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, we can just be ourselves. அவ்வளோதான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும், நமக்கானது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் அப்போ மேபி இவரை வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் குழந்தைங்களை கேட்டால் கூட வந்து ரஸ்கின் பாண்ட்னா தெரியாத ஆளே கிடையாது.
ஸோ தட்ஸ் ஹவு லைஃப் இஸ். ஸோ யா, திஸ் இஸ் மை பிக்கெஸ்ட் டேக் அவே. ஸோ இதெல்லாமே வந்து பிக் ரீசன்ஸ் டு லவ் ஹிம் ஆஸ் அ பர்சன். அண்ட் ஹிஸ் ரைட்டிங் பற்றி சொல்லணுன்னா வந்து இட்ஸ் ஃபனி, இட்ஸ் விட்டி, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அட் த சேம் டைம், ஆல் அட் த சேம் டைம். அந்த மாதிரி ஒரு இட் கிவ்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் வைப்ஸ், ஒரு ஜாலி வைப், ஒரு எல்லாமே இருக்குது, எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே இருக்குது, எல்லா லிட்டில் திங்ஸ், நம்ம நோட்டீஸ் பண்ண தவறுற விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. It's just full of life and full of everything, you know. It's funny and witty. Yeah, I thoroughly enjoyed this book and I'm looking forward to read more of his books. Yeah, நீங்கள் இந்த புக் ரீட் பண்ணியிருந்தால் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரஸ்கின் பாண்டோட வேறு ஏதாவது புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபேவரட் புக்ஸ் பற்றி put your thoughts in the comments. And yeah, like, comment and share. Do subscribe for more book talks. We'll see you in the next one. I hope you enjoyed the video. Bye!